என்ன டேய், நீ 2 பொண்டாட்டி கட்டதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? டாக்டர், நோ நெவர், என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணல, நான் அபி முத்தழகு கிட்ட மாட்டிப்பேன் டாக்டர். மாட்டிக்கோ, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண முடியாதுடா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. முடியாது, நெவர். இந்த டாக்டர் ராமன் இருக்கானே, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவங்கள அடியோட வெறுக்கிறவன் நான். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா? நெவர். டாக்டர், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் டாக்டர். இந்த பாரு, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என் மனசு இறங்காது. நர்ஸ், இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. சரி ஓகே, சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்லிக்கிறேன். யார்கிட்ட சொல்ல போற? உங்க 2 பொண்டாட்டிங்க கிட்ட தான். வேண்டா, எனக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, உனக்கு அப்புறம் தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்கா? இனிமே உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அவன் சும்மா சொல்றமா. கமலா கமலா, அவன் சொல்றத நம்பாதமா, அவன் லூசுமா. கையை விடுங்க. கமலா கமலா கமலு, எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு பிக்கப் பண்ணி வச்சிருந்தேன், நந்தி பேர் வந்து கெடுத்து விட்டானே. டாக்டர், உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என் பிரச்சனை நீங்க முடிச்சு வைங்க. உன் பிரச்சனை என்னடா? டாக்டர், நானும் ஒரு பொண்ணுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரியே ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நாமெல்லாம் ஒரே இனம் டாக்டர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். எனக்கு உதவி பண்ணுங்க டாக்டர், இல்ல உங்க 2 பொண்டாட்டிக்கிட்டையும் நான் மாட்டி விட்டுருவேன். கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. டாக்டர், நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி நடந்ததா? ஓ சரி, நீ போ போ போமா. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். ரூம் நம்பர் 302 வாசல்ல இருந்து தானே பேசுற? ஆமா டாக்டர். அங்க பேஷண்ட பக்கத்துக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, நான் வர வரைக்கும் அவங்கள உள்ள விட்டுறாத. பேஷண்டா? பேஷண்டா? டாக்டர், இந்த ரூம்ல யாருமே இல்லையே, பேஷண்ட் இருக்கிறதா சொல்றீங்க? இல்ல, நானும் இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்கள உள்ள விடாதமா. ஓகே டாக்டர். நில்லுங்க நில்லுங்க, யார் நீங்க? என் பையன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க பதட்டமா வரும்போதே பேஷண்டோட ரிலேஷன் தெரியுது, ஆனா டாக்டர் யாரையும் பார்க்க விட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், நான் சஞ்சீவ உடனே பார்த்தாகணும், என்ன உள்ள விடுங்கள. ஆமாமா, ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க. டாக்டர் வராம உங்களை உள்ள விட முடியாதுமா. இல்ல, நான் என் சஞ்சீவ பார்க்கணும். இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சிஸ்டர், முதல்ல ஒரு ஒய்ஃபோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதான் அபி சஞ்சீவ பார்த்தாகணும்னு சொல்றால, நீங்க எங்களை விடாட்டியும் பரவாயில்ல, அபி உள்ள விடுங்க, நாங்க வெளியே இருந்து கூட பாத்துக்கிறோம். ரூம் திறந்து காட்டுங்க, நாங்க சஞ்சீவ பாத்துறோம். இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். உள்ள ஆள் இருந்தா தானே காட்ட. இந்த டாக்டர் வர எங்க போனாருன்னு தெரியல. இல்ல மேடம், டாக்டர் வராம யாரையும் அலோவ் பண்ண முடியாது, பேஷண்ட பார்க்க முடியாது மேடம். இல்ல, நான் என் சஞ்சீவ பார்க்கணும், என்ன பார்க்க விடுங்க. இந்த பேஷண்ட் அப்புறம் பாத்துக்கலாம். அதோ டாக்டர் வராரு, எதுவா இருந்தாலும் அவர்கிட்டே பேசிக்கோங்க. என்ன நம்மள குறுகுறுன்னு பாக்குறாங்க, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். டாக்டர், டாக்டர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 2 பொண்டாட்டின்னு சொன்னா, ஆனா வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கே. பரவாயில்ல இருக்கட்டும், நம்மள மாதிரி தானே. டாக்டர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. நான் பேஷண்ட போய் பார்த்து என்ன நல்லவரும் விசாரிச்சு செட்டப் பண்ணிட்டு வரேன். செட்டப்பா? செக்அப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னப்பா, என்ன ஒரு எழுத்து மாறிடுச்சு. இத பாருங்க, நான் சொல்ற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது. நர்ஸ், இவங்க உள்ள வர பாத்துங்க. ஓகே டாக்டர். டாக்டர், ஐயோ, இங்க ஆளு காணுமே.
ரூம்லயும் இல்லாம எங்க போய் தொலைஞ்சாமே? யோ வாயங்க, வாயா. வரேன் டாக்டர், பைப்பை பிடிச்சி ஏறி வந்தேன் டாக்டர். ஓ சரி, இப்போ நான் உனக்கு கால்ல அடிபட்ட மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். யோ உன் பொண்டாட்டி உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறாயா? நான் கொஞ்சம் லேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, கதை உடைச்சிட்டு உள்ள வந்துருவா போல இருக்கியா? சரி, எந்த கால்ல கட்டு போடணும்? டாக்டர், ஏதோ உண்மையா அடிபட்ட மாதிரி கேக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு கால்ல போடுங்க. சரி உட்கார், வலது கால்ல கட்டு போறேன், உட்கார். சரி. சீக்கிரம் பொடியும் அவன் வந்துட போறாங்க. நான் என் சஞ்சீவ உடனே பார்க்கணும். என்ன உள்ளதான் விடுங்களேன். சிஸ்டர், பொண்டாட்டி புருஷனை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இருக்கீங்க. எங்களை தான் உள்ள விட வேணாம், அபியாவது உள்ள விடலாம்ல. சரி இருங்க, நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன். தள்ளுங்க, தள்ளுங்க. சொன்னா கேளுங்க, போகாதீங்க. மேடம் சொன்னா கேளுங்க. சஞ்சீவ் டாக்டர், சஞ்சீவ் என்னாச்சு சஞ்சீவ்? அழாத அபி, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அடி இல்லை. டாக்டர், சஞ்சீவ்க்கு எங்க அடிபட்டிருக்கு? அது கால்ல அடிபட்டிருக்கு. அப்படியா? காலை பார்க்கலாமா டாக்டர்? நோ 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 நோ, பார்க்க கூடாது. ஏன் டாக்டர்? அது சயின்ஸ் படி நீங்க காலை பார்த்தா காயம் பெருசாயிடும். ஐயோ, நான் சொல்லும் போது நீங்க பார்க்கணும். சஞ்சீவ் டாக்டர், சஞ்சீவுக்கு என்ன காயம் டாக்டர்? பெருங்காயம். டாக்டர் இல்ல பெரும் காயம் சொல்ல வந்தேன். ஐயோ, எப்படி சமாளிக்கிறது புரியலையே. டாக்டர், அது ஃப்ராக்சர் தானே? ஆமா, பெரிய ஃப்ராக்சர். டாக்டர் பெரிய ஃப்ராக்சரா? பெரிய ஃப்ராக்சர் இல்ல, பெரிய ஃப்ராக்சர் மாதிரி சின்ன ஃப்ராக்சர். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. டாக்டர், சஞ்சீவ் நாங்க எப்போ விட்டு கூட்டு போலாம்? டாக்டர், அதுக்கு என்ன, நீங்க இப்ப கூட கூட்டு போலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல பார்க்க வேண்டியது இருக்கேன். ப்ளீஸ் 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 போங்க. எதுக்கு அவங்கள வெளியே போக சொன்ன? டாக்டர், நான் சஞ்சீவா இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப பாண்டியா பார்க்க வேணாமா? அதுக்கு தான். டாக்டர், இப்ப நான் வெளியே போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் ரூம்குள்ள யாரையும் விட்டுறாதீங்க. இந்தாங்க, கதவு பக்கத்துலயே நில்லுங்க. சரிங்களா? கதவு பக்கத்துலயா? நான் என்ன வாட்ச்மேனாடா? ஐயோ, 2 பொண்டாட்டி கட்டவன் என்னதானே ஆகணும்? தலை எழுத்துறா. ச்சே. ஐயோ, இன்னும் மாப்பிள்ளைய காணோமே, எப்படி சமாளிக்கிறது? ஆயிடுச்சு. எல்லாம் அமைதியா இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையே. அதோ காளி வரா. வாடா அக்கா. காளி. மாமா, என்ன நீ மட்டும் வர? பாண்டி எங்க? அது பாண்டி வந்து அதோ பாண்டியா வந்துட்டாரு. ஆமா அக்கா, பாண்டிக்கா. என்ன இவன் உள்ளதானே இருந்தான், இப்ப இந்த பக்கத்துல இருந்து வரான். சஞ்சீவ் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ மாப்பிளைக்கு எப்படிக்கா இருக்கு? சஞ்சீவ் இப்பதான் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்தோம்.
கார் ஆக்சிடென்ட் ஆனதுல கால்ல அடிபட்டிருக்கு. பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஃப்ராக்சர் தான் டாக்டர் சொன்னாரு. சிஸ்டர், நான் சஞ்சீவ் சார் இப்ப பார்க்க முடியுமா? ஐயோ, கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. மாட்டி விட்டுறதுமா? இல்ல, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க அவரை பார்க்க முடியாது. சரி, ஓகே. எல்லாம் கண்ணிமிக்கிற நேரத்துல நடந்துருச்சு. நான் மட்டும் சஞ்சீவ் சார் கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகாம நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். என்ன பாண்டி பண்றது? அதான் விதிங்கிறது. யாருக்கு என்ன நடக்கும்னு எப்பயும் சொல்லவே முடியாது. நீங்களா ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு சஞ்சீவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்ல. சின்ன காயம்தான், சீக்கிரம் ஆறிடும். இங்கதான் வீடு. நிறுத்துப்பா. இந்தப்பா, கேட்டு தரப்பா. மாமா சாவி கொடுங்க. சாவி என்கிட்ட இல்லம்மா, பாண்டி கிட்ட தான் இருக்கு. சரி, பாண்டிக்கு ஒரு போன் போடு. கடைசியா கூட்டிட்டு போனது காலையில பாண்டி தான். அவங்கிட்ட தான் சாவி இருக்கும். போனை போடு. சொல்லு முத்தழகு. மாமா, சஞ்சீவ் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லையா. ஒரு சின்ன ஃப்ராக்சர் தானா. சீக்கிரம் சரியாடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி மாமா. மாமா, வீட்டு சாவி உன்கிட்ட இருக்கு. ஆஹா, இந்த சாவியை வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஆமா முத்தழகு, வீடு சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ, இப்ப என்னால வர முடியாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ற, பூட்டை உடைச்சிரு. பூட்டை உடைக்கிறதா? பாண்டி, என்ன பேசுறீங்க? குடியிருக்கிற வீட்டு பூட்டை யாராவது உடைப்பாங்களா? நீங்க வீட்டுக்கு போய் முத்தழகு கிட்ட சாவியை கொடுத்துட்டு வாங்க. இல்ல, சஞ்சீவ் சார் அந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? ஆஹா, என்னம்மா நடிக்கிறான் இவன்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல பாண்டி. நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, அது அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. பாண்டி, நீங்க கிளம்புங்க. சரி, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரோட நிலைமை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முத்து. சொல்லு மாமா. இரு, நான் சாவி எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். சரி மாமா. அப்போ நான் வரேங்க. சாரை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேங்க. சிஸ்டர், சஞ்சீவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப போறான்ல, இவன் பைப்பை புடிச்சு ஏறி திரும்பி ரூம்குள்ள வர நேரம் ஆகும். ஐயோ, 2 பொண்டாட்டி கட்டுறதுனால போற வரவனுக்கு எல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்குது. இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கடா போன? பாடாங்க. டேய், என்னடா அது ரத்தமா இருக்கு? அது பைப்பை பிடிச்சி ஏறி வந்தானா தான் அடிபட்டுருச்சு. உட்காரு, முதல்ல மருந்து போடுறேன். உட்காரு. ஐயோ, பரவாயில்லப்பா, சின்ன காய். நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன், கொஞ்சம் பொத்துக்கோ. ஏன்பா 2 பொண்டாட்டி வச்சுட்டு ஏன்பா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதானப்பா. இல்ல டாக்டர், நான் ஒன்னும் சபலத்தினால 2 பொண்ணை கல்யாணம் பண்ணல. என் விதி அப்படி நடந்துருச்சு. அபி முத்தழகு 2 பேருமே என்ன முழுசா நம்புறாங்க.
அவங்களுக்கு நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சா உயிரை விட்டுருவாங்க. அதனால தான் அந்த உண்மையை மறைக்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் டாக்டர். நான் செத்தா கூட அபி முத்தாளுக்கு உண்மை தெரியக்கூடாது. சாரி பிரதர், நான் என்ன மாதிரி உன்ன தப்பா நினைச்சிட்டேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கலை டாக்டர் டாக்டர், ஏன் டாக்டர் சோகமா வரீங்க? இல்ல, நான் எப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் இதே மாதிரி தான் சோகமா வருவேன். அந்த நினைப்பிலே வந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. ட்ரீட்மெண்ட் ஓகே, பேஷண்ட் ஓகே. நீங்க போய் உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். கம் ஆன் டார்லிங். போட போட மாப்ள போ அபி. மாமா சாவி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. அப்படியா? மாமா. சரி சரிம்மா. ஸ்ரீஜா, எனக்கு ரொம்ப முடியலடி உடம்புக்கு. அதான் ஹாஸ்பிடலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுல, இன்னும் ஏன் முனகுற? நான் அடி முனகுறேன், தானா எனக்குள்ள இருந்து முனகல் சத்தம் வருது. நான் என்ன பண்றது? பிரியாணியை நல்லா முக்கு முக்குன்னு தின்னு, அதனால நீ ஹாஸ்பிடலுக்கு போய் உனக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இப்படி லேட் ஆக்கி விட்டுட்டியாமா? உன்னோட பிரியாணி ஆசையால இன்னைக்கு என் பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏமா நீ நேத்து பிரியாணி சாப்பிட்ட? ஏய், நான் மட்டும் அடி பிரியாணி சாப்பிட்டேன்? நம்ம வீட்ல எல்லாரும் தானே சாப்பிட்டாங்க பிரியாணி. அதான் ஆசையா இருந்ததுன்னு நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அந்த சஞ்சீவ் ஏன் பிரியாணில மட்டும் மாத்திரையை கலந்து என் பின்னாடி ஆப்பு வைப்பான்னு நான் என்ன கனவடி கண்டேன்? இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு, ஆனா வாயை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணாத. இந்நேரத்துக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. கொஞ்சம் ஃபாஸ்டாவது நீ போமா. போறேன்டி. அந்த சஞ்சீவும் பாண்டியும் ஒரே ஆளா இல்ல தனித்தனி ஆளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 60ஆம் கல்யாணம் நமக்கு ஒரு நல்ல சான்ஸா இருந்துச்சு. இந்த சஞ்சீவ் தான் பாண்டியா நடிக்கிறானா இல்லையான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி சஞ்சீவ் தான் பாண்டியா நடிச்சிட்டு இருக்கானா, உடனே சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டு 2 பேரையும் பிரிச்சிடலான்னு நான் ரொம்ப அழகா பிளான் போட்டு வச்சிருந்தேன். பிளான் எல்லாம் உன்னால வேஸ்டா போயிடுச்சு. நீ ஒரு சரியான மக்குமா. ஏண்டி என்ன திட்டிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை திட்டாம கொஞ்சம் வாங்களா? மட்டன் பிரியாணி கேக்குதா உனக்கு? மட்டன் பிரியாணி இனிமே நீ பிரியாணின்னு கேளு, அதுல நான் உனக்கு ஆசிட ஊத்தி கொடுத்துருவேன். ஆசிடா? டென்ஷன் ஆகாத ஸ்ரீஜா. இப்ப என்ன 60ஆம் கல்யாணம் இன்னும் முடிஞ்சிருக்காது. நாம பொறுமையா சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட ஈஸியா மாட்டி விட்டுடலாம். என்னது பொறுமையாவா? கோவில்ல மட்டும் 60ஆம் கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். உன்னை அதே கோவில்ல வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். என்ன ஸ்ரீஜா, கோவில்ல ஆளுங்களையே காணோம்? ஒருவேளை கோவில நம்ம மாறி வந்துட்டோமோ? கொஞ்சம் வாய் மூடுமா. சரியான கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்படியா? அப்படியே ஆளுங்களே இல்ல? ஒருவேளை 60ஆம் கல்யாணம் கேன்சல் ஆயிருக்குமோ? ஆமா, ஐயர் போயிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயரே, சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கோவில்ல 60ஆம் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அது நடக்கலையா? நடக்கலையாவா? இப்பதான் 60ஆம் கல்யாணம் பேஷா முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ்வளவு சீக்கிரமா 60ஆம் கல்யாணத்தை முடிப்பீங்க? நாங்களா கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? கல்யாணம் பொறுமையா தான் நடந்தது. அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வந்த சஞ்சீவ்ங்கிற ஒரு தம்பிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுதான். அதான் எல்லாரும் வேகமா ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கா. ஆக்சிடென்ட்டா? என்ன ஐயரே சொல்றீங்க?
ஆமாமா. சஞ்சீவ் பாவண்டி ஸ்ரீஜா, அவனுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். உனக்கு பிரியாணில மாத்திரை கலந்து கொடுத்தவ உனக்கு பாவமா? அம்மா, எல்லாருமே ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாங்க. நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிடல்ல சஞ்சீவ அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேளு. நானா? ஃபோன் பண்ணுமா. சரி சரி இரு.